கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லை அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை வீட்டுல பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ, சரவண பவ ஒரு மந்திர சொல். அப்படி சரவண பவ இது சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவ தூக்கி நான் பின்னாடி போடுறேன் ஐயா. சரவண பவன்ல சாவ தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்டா ரவண பவச. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ராவ தூக்கி பின்னாடி போடுறேன். வனவ வசர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவவ சரவ. நாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவ தூக்கி பின்னாடி போடுற வசர வனவ. இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சரணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாத்தணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்க வருதுன்னாங்க ஐயா, முருகனுக்காக நீங்க பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலயே இதை நீங்க படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் 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 எல்லாம் அதுல இந்த வார்த்தையை சொல்வீங்க. ரவண பவச வனபவசர நவபசரவ பவச ரவண இதெல்லாம் சொல்லுங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடல்ல இந்த வார்த்தைகள் எதற்காக வருது? யோசிச்சுப்பாங்க. நாம சொல்ற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனாலதான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி நம்ம சொல்றோம். ஏன்னா சரவண பவ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்துல அதை எப்படி தேவராய பெருமானையா கொண்டு வந்திருப்பாங்கன்னா, முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக மாற்றியிருப்பாங்க. முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக. கந்த சஷ்டி கவசம். அதுல கந்த என்கின்ற வார்த்தை நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே 5 சென்டிமீட்டர் கீழே அங்க இருக்கக்கூடிய பகுதியை கந்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே. சஷ்டிங்கிற சஷ்டி விரதம் இருக்கிறோம். சஷ்டி ஒரு நாள். சஷ்டிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, சக்தி. சக்தி என்றால் நம்முடைய கந்த பகுதி சக்தி மாதிரி இருக்கிறனால தொப்பில் இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா அந்த பகுதி கந்த, அது அந்த பகுதி சக்தியை போல இருக்கும். கந்த சக்தி கவசம், கந்த சஷ்டி கவசமா மாறும். இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சக்தியில் இருந்தால்தான் அகப்பெயர் வரும். அந்த வார்த்தை சக்தியில் இருந்தால்தான் அகப்பெயர் வருங்கிறது கிடையாது, சஷ்டியில் இருந்தால்தான் அகைப்பெயர் வரும். ஏன்னா சஷ்டியும் சக்தியும் ஒன்று. அப்ப பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருக்கும் பொழுது அகப்பையில கருவிலே உயிர் உண்டாகும் என்கின்ற அர்த்தம். அதைத்தான் சஷ்டியில் இருந்தால்தான் அகைப்பையில் வரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதியா எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சரவண பவ என்கின்ற வார்த்தையில அந்த ஒளியை உங்கள் நாட்டை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சக்தி பகுதி கந்த பகுதியில அதற்கான உயிரோட்டத்தை ஆரம்பித்து இப்ப பாருங்க. இது விஞ்ஞானம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா நீ முருகனுக்கு போய் பாட்டு படிச்சா எப்படி முருகன் வருவார்? இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உயிரோட்டமாக நம்முடைய சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு விஞ்ஞான முறையில கடவுளை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்து தர்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறது தான் மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்ரஹாமிக் ரிலிஜன் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனா இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தையை.
உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்துல ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நமக்கு இருக்கு. உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா, எல்லாம் இந்த தர்மத்துல இருக்கு.